அண்மை செய்தியை பார்க்கின்றோம். மார்ச் 14ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தும் இதுவரை இந்த பாதுகாப்பு வழங்கப்படாமல் இருந்தது. இது மார்ச் 14ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, உங்களது விவரம். கோபால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகராகவும் தற்போது அரசியல் கட்சி தலைவராகவும் உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் நாடி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை அவர் முறையாக பயன்படுத்தவில்லை என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருக்கு முறையாக பாதுகாப்பு வழங்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்துல அடுத்த ஒரு நாட்களுக்குள் ஒரு ஆலோசனை ஒன்று நடைபெற இருப்பதாகவும் அதுல விஜய் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியான நிலையில தற்போது 14ஆம் தேதி முதல் அவருக்கான ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பிரிவுகள்ல பாதுகாப்புகள் இருந்தாலும் எக்ஸ், ஒய் பிளஸ், இசட் உள்ளிட்ட பல்வேறு கேட்டகரியில இந்த பாதுகாப்பு இருந்தாலும் இந்த ஒய் பிரிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரம் கிட்டத்தட்ட ஒரு 48 அதிகாரிகள் சுழற்சி முறையில அவர்கள் பணியாற்றுவார்கள். அவர்களுக்கு ஆன ஊதியம் உள்ளிட்ட அனைத்தையும் விஜய் தரப்பிலிருந்து தான் வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பு யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவர்கள் தரப்பிலிருந்து அதற்குரிய கட்டணம் என்பது அரசு வசூலிக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வரக்கூடிய 14ஆம் தேதி முதல் விஜய்க்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தாலும் தற்போது வரை ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படாமல் இருந்த நிலையில வரக்கூடிய 14ஆம் தேதி முதல் இந்த பாதுகாப்பு வழங்கப்படும். இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.